ஆக்சிஜன் கொடுத்து பொழைச்சு இருப்பாரு. ஆக்சிஜன் கொடுத்து பொழைச்சு இருப்பாரு. சார், என் வீட்டுக்காரு பாத்ரூம்ல விழுந்துட்டாரு சார். பாத்ரூம்ல விழுந்து மூக்குல ரத்தம் வந்துச்சு சார். நான் பயந்துக்கிட்டு 12 மணிக்கு பைக்கில் என் வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வந்தேன் சார். அவரு பைக்கில் தான் சார் ஓட்டிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாரு. நல்லா இருந்தாரு சார். நல்லா இருந்த மனுஷன் நேற்று புள்ளா வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு சார். எனக்கு மூளையில காத்து இருக்குதுன்னு சொன்னாங்க சார். இங்கே கிராச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். தீவிர சிகிச்சை நான் அப்ப கூட கேட்டேன், ஆப்ரேஷன் பண்ணணுமா மேடம்னு கேட்டதுக்கு ஆப்ரேஷன் தான் தேவையில்லை, உங்களுக்கு நரம்பு டாக்டர் வந்து பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க சார். நரம்பு டாக்டர் வார்டில் நார்மல் வார்டில் தான் சார் போட்டாங்க. தீவிர சிகிச்சை எடுக்கலை சார். நேற்று புள்ளா சாப்பிட்டதை புள்ளா வாந்தி எடுத்துக்கிட்டே கிடந்தாரு சார். வாந்தி எடுத்ததை போய் நான் சொன்னதுக்கு ஒரு டாக்டர் கூட வரல சார். 3 மணிக்கு மேலே பார்க்கல சார். ஒரு டாக்டர் கூட வரல சார். செத்த பணத்தை தான் சார் வந்து தூக்கிட்டு போனாங்க. செத்த பணத்தை தான் சார். இப்போ நகத்தில் வச்சோம்னா இது இருந்துச்சுன்னா நாடி இருந்துச்சுன்னா லைட் எரியும் சார். அது எரியவே இல்லை சார். அதோட தான் தூக்கிட்டு போனாங்க தீவிர சிகிச்சைக்கு. அங்கே போய் அவர் செத்து போயிட்டாரு சார். வார்டுலையே 7:30 செத்து போயிட்டாரு. கூட்டிகிட்டு போய் பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சார். கேட்கறதுக்கு நியாயம் இல்லையா சார்? எனக்கு முடியாம இருந்து சார் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சார். தீவிர சிகிச்சை பார்த்தாங்க சார். 1 மணி நேரமா பார்த்தாங்க சார். எனக்கு ஒரு நியாயம் வேணும் சார். எனக்கு டாக்டர் அப்படிலாம் நடவடிக்கை எடுக்கணும் சார். நான் அரசு மேல நடவடிக்கை எடுக்கணும். நான் கூப்பிட்டு என்னை வந்து பார்த்து இருந்தா என் புருஷன் எனக்கு ஆக்சிஜன் வச்சு இருந்தா பொழைச்சி இருப்பாருல்ல. வைக்கல சார். கான்சியஸ் போயிருச்சு. என் பேர் நந்தினி சார். என் வீட்டுக்கார பேர் முத்து சார். என் ஊர் வந்து தேவிப்பட்டினம் சார். நான் இருக்கிறது இங்கே இருக்கேன் சார். CCR கோட்ரஸில் வாடகை. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார். 2 குழந்தை இருக்கு சார்.